நம்ம தாவேகா கட்சி நடத்தின கரூர் கூட்டத்துல 41 பேர் இறந்து போனது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதை யாராலையும் ஏத்துக்கவே முடியாது. அதுக்கு டிஎம்கே காரணமா இல்ல நம்ம தாவேகா காரணமா அப்படின்றதையும் தாண்டி நாம இப்போ பாதிக்கப்பட்டவங்க பக்கம் தான் நிக்கணும். ஆனா மத்த எல்லாரையும் குறை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம அண்ணன் மேலையும் நம்ம கட்சிக்குள்ளயும் என்ன நடக்குது அப்படிங்கறது ஒண்ணுமே புரியல ஃப்ரெண்ட்ஸ். விஜய் அண்ணா, உங்ககிட்ட ஒரு ரசிகனா ஒரு தொண்டனா கேக்குறேன், எங்களுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? அட்லீஸ்ட் எங்களுக்காக நீங்க நின்னு இருக்கணும். ஆனா நிக்கல. ஆரம்பத்துல என்ன சொன்னீங்க? கரூர்ல இறந்தவங்களையும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களையும் பாக்குறதுக்கு திமுக கிட்ட பர்மிஷன் கேட்டோம், ஆனா குடுக்கல, அதனால கோர்ட்ல பர்மிஷன் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இப்போதான் தெரியுது நீங்க டிஎம்கே கிட்டையும் பர்மிஷன் கேட்கல, கோர்ட்லயும் நம்ம கட்சி சார்பா பர்மிஷன் வாங்கல அப்படின்னு. ரொம்ப தப்புனா. அடுத்து இந்த வீடியோல இருக்கிறவரை பாருங்க. அவரு நம்ம தாவேகா கட்சி தான், நமக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மனுஷன். எனக்கு ஒண்ணுனா தாவேகா கட்சி வரும், மாவட்ட செயலாளர் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மனுஷன். ஆனா அவரை கைது பண்ணும்போது நம்ம கட்சியில இருந்து அவரை யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுவும் உங்களுக்கு தெரியாதன்னா? இறந்தவங்களையும் பாதிக்கப்பட்டவங்களையும் நீங்க தான் வந்து பார்க்கல, நீங்க வந்தா கூட்டம் சேரும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்ல. ஆனா ஆதவண்ணா, புசி ஆனந்த் சார் இவங்களையாச்சும் யாராவது அனுப்பியிருக்கலாம், அவங்களாவது வந்து பாத்திருக்கலாம். ஆனா புசி ஆனந்த் சார் கோர்ட்ல என்ன சொல்றாருன்னா, இந்த சம்பவத்துக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாது, ஏற்பாட்டாளர் நான் கிடையாது, கரூர் மாவட்ட செயலாளர் தான் அப்படின்னு சொல்றாரு. கரூர் மாவட்ட செயலாளர் என்ன அடுத்த கட்சியா? அவரும் நம்ம தாவேகா கட்சி தானே, அவரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம கட்சிக்கு இல்லைங்களான்னா? அதை விட பெரிய வழி என்ன அப்படின்னா, நீங்க ஒரு வீடியோ வெளியிட்டீங்க, ஆனா அதுல மன்னிப்போ இல்ல எங்களுக்கான அட்வைஸோ இல்ல ஆறுதலோ எதுவுமே சொல்லல. அப்போ உங்களை மட்டுமே நம்பி உங்க பின்னாடி வர்ற எங்களுக்கு யாருதான் பொறுப்பேற்றுப்பாங்க? அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம தாவேகா கட்சியோட வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கரூர்ல இருந்தவங்க எல்லாம் தாவேகா கூட்டத்துக்கு தான் வந்தாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? எங்கேயோ இருந்து பணத்தை தூக்கிக்கிட்டு வந்து போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் விஜய்னா, உங்களை பார்க்கணும்னு ஆசையா வந்து செத்து போன பிஞ்சு குழந்தைங்களை எல்லாம் பார்த்து அசால்ட்டா அவரு அனாதை பொண்ணுன்னு சொல்றாரு. ஆனா நீங்க அதுக்கும் ஒண்ணுமே சொல்லல. இப்போ நான் கேட்டது எல்லாமே தப்பா இருந்துச்சு அப்படின்னா தாவேகா நண்பர்கள் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா இதெல்லாம் என் மனசுல இருந்த கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். தேங்க்யூ.